அடுத்ததாக மக்கள் சார்பா கேள்வி கேட்பதற்காக வணக்கம் சார். நீங்க தேனி மாவட்டத்துல எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க கேள்வியும் கோரிக்கையும் என்ன வைக்கலாம்? தேனி மாவட்டம் போடி தாலுகா கொட்டோடி கிராமத்துல இருந்து வரோம். எங்க ஊருக்கு டவர் இல்ல, மெயினா டவர் வேணும். டவர் இல்லாம இருந்தனால யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அங்கிருந்து தூக்கிட்டு போடிக்கு வந்து 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டு அடுத்து வண்டி வருது. செல்போன் டவர் நம்ம செல்போன் டவர் வண்டி வர்றதுக்குள்ள அவர் இறந்து போனா போனதேன் அப்படி இருக்கு. அதனால எங்களுக்கு செல்போன் டவர் போட்டு தரணும். ரெண்டாவதா எங்க ஊர் கிராமத்துல இருந்து ஒரு 40 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க டெய்லி 8 மணி பஸ்ஸுக்கு. அப்ப 8 மணி பஸ்ஸை விட்டா அப்புறம் வண்டி இல்லை, அப்புறம் 12 மணிக்கு தான் பஸ். அதனால எங்களுக்கு 2.5 கிலோமீட்டர் நடந்து போய்தான் பஸ் ஏற வேண்டி இருக்கு. ஒரு மினி பஸ் விட்டு மாதிரி கட்டுக்கொள்ளலாம். அப்புறம் மூணாவதா எங்க ஊருக்கு டிரான்ஸ்பாரம் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. எங்க ஊர் பக்கத்திலே டிரான்ஸ்பாரம் போட்டா நல்லா இருக்கும் சார். கொட்டக்குடி அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். எந்த ஊரு? கொட்டோடி, போடி தாலுகா கொட்டோடி. ஓகே ஓகே. அவர் சொல்ற தொகுதி போடி தொகுதியில வருது. அந்த பிஎஸ்என்எல் டவர் அமைக்கிறதுக்கு கேபிள் லைன் பதிச்சாங்க. அந்த பதிச்சவங்க வந்து பணம் பத்தல எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் 1 லட்ச ரூபாய் என் சொந்த காசை கொடுத்து விட்டேன். அந்த அந்த கேபிள் லைன் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. டவர் வந்துடும். ஒண்ணு பஸ் இல்லைன்றதை இப்பதான் நீங்க சொல்றீங்க. எம்பின்ற முறையில் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நிச்சயமா அதை பரிசீலனை பண்ணி செய்யறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். ஓகே. இப்ப அதிமுக கிட்ட கேட்கலாம். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்க வெற்றி பெற்றாரு போடி நாயக்கனூர்ல. ஆனா இப்ப கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்களே எது ஒரு சிறந்த பதிலோ அந்த பதிலை தேர்வு செய்து சொல்லிவிட்டீர்கள் என்றால். இல்ல சார் கீழே யாரும் பேசாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். எந்த கட்சிக்காரங்களும் சரி, தயவு செஞ்சு கீழ இருந்து பேசாதீங்க. கருத்துக்கள் பிடிச்சிருந்தா அதை கிளாப் பண்ணுங்க. அது வரைக்கும் ஓகே. கமெண்ட் யாரும் பாஸ் பண்ணாதீங்க சார். எல்லாருக்கும் ரெக்வெஸ்டா சொல்றோம். 3 பேருமே சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த ஆளுமைகள். அவங்களுக்கு தெரியாத பதில் கிடையாது. அவங்க வெளியூர்காரங்களும் கிடையாது. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லிப்பாங்க. அவங்க ஏறத்தாழ 3 முறை அங்க போடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் சார். கொட்டக்குடிங்கிறது டெய்லி அவங்க போய் வர ஏரியா தான். அது அவர்கிட்ட நீ இந்த கொஸ்டினை கேட்கணும். இல்ல அதுதான் கேட்கறேன். சரியா இருக்கும். ஏன்னா மக்கள் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா குறை சொல்ல முடியுமான்னு எனக்கும் தெரியல. பேசுறதா இருந்தா நிறைய பேசுறது மாதிரி வரும். அதனால வேண்டாம். நீங்க பேசணும். வந்து ஏறத்தாழ 25 வருஷம் இல்ல சார். எங்ககிட்ட வந்து 30 வருஷம் 35 வருஷம் அதிமுகவுல இருந்து ஊறி வந்தவர். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் நான் திமுகவுக்கு போறேன்னு போயிட்டாரு. சரி ஓகே. போனவரை பற்றி நாங்க பேசுறதுக்கு தயாராக இல்லை. சரி ஓகே. அதனால விட்டுருங்க. அவர் சப்ஜெக்டே நாங்க பேச விரும்பல. விட்டுருங்க. ஓகே. நன்றி நன்றி சார். ஆனா இந்த பிரச்சனையை நாங்க கையில் எடுத்தா சரி செஞ்சு தரோம். ஆனா அண்ணன் சொல்லாத ஒரு பிரச்சனை அதே கொட்டக்குடி பஞ்சாயத்துல ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி மலையேறி போறவங்க எல்லாருக்குமே அங்க வந்து ஒரு டோல்கேட் மாதிரி போட்டாங்க. சின்ன தடுப்பு மாதிரி போயிட்டு வரக்கூடிய எல்லாருமே விவசாயிகளை முதற்கொண்டு போடியில இருந்து போறவங்க, போடியில இருந்து அது ஒரு மலை கிராமம் போறது, அங்க போனாலுமே எல்லாருமே பணம் கொடுத்துட்டு கட்டணம் கட்டிட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை நாம் தமிழர் கட்சியும் போராடி அந்த பணத்தை வாங்க விடாம தடுத்து நிப்பாட்டினது, போடி மக்களுக்கு தடுத்து நிப்பாட்டினது நாம் தமிழர். நன்றி நன்றி நன்றி. போராட்டம் பண்ணைய அரசு கிட்ட சொல்லி நாங்க தான் நிப்பாட்டணும். அந்த பஞ்சாயத்து வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதையும் சொல்லிருங்க. ஆமா, அண்ணன் நிப்பாட்டினாரு. அண்ணன் கவனத்துக்கு கொண்டு போனது நாம் தமிழர் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க. இருக்குங்கிறத பஞ்சாயத்து செஞ்ச தவிர நாம் தமிழர் ஒரு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டினது திமுக அரசு. அந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி. கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டு பேருக்குமே அதுல கிரெடிட் இருக்கு. இந்த விஷயத்துக்காக போராடியது நாம் தமிழர் கட்சி, போராட்டத்திற்கு செவிசாய்த்து செய்து கொடுத்திருக்கிறது அரசு. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.